ஆசானி தாயே மாமாசானி தாயே, ஆசானி தாயே மாமாசானி தாயே. அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வருகிற பிப்ரவரி மாதம் 26, 27 வருகின்ற புதன்கிழமை, வியாழக்கிழமை. புதன்கிழமை பார்த்திங்கன்னா சிவராத்திரியை முன்னிட்டு நம்ம கோயிலில் மாசாணி அம்மனுக்கு திருவிழா வச்சுருக்கு. அன்னைக்கு மாலை 5 மணிக்கு அபிஷேக பூஜையும், அதனைத் தொடர்ந்து அலங்கார பூஜை, கம்பம் நடுவிழா, குன்றம் பூ போடுதல், இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. அன்றைக்கி சிறப்பான ஒரு அன்னதானம் இங்கே ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை காலையில் 9 மணிக்கு கரகம் எடுத்தல், அப்படியே 10 மணிக்கு குண்டம் இறங்குதல். ஏன்னா நாங்கள் காலையில் நேரில் வைக்கலாம்னு நினச்சோம். இங்கே பஸ் வசதி இல்லாதனால காலை 10 மணிக்கு தான் நம்ம இங்கே குண்டம் இறங்குதல் நிகழ்ச்சி வச்சுருக்கோம். உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு சிலை பார்த்தோன்னா மாசாணி அம்மன் கல் சிலை இங்கே மட்டும்தான் இங்கே இருக்குது. நீங்கள் எல்லா பக்கம் பார்த்துருப்பீங்க, மண் சிலை தான் இருக்கும், இங்கே மட்டும்தான் கல் சிலை இருக்கும். இந்த கல் சிலையில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கல் சிலையில் மட்டும்தான் யாகம் பண்ணி நம்ம கும்பாபிஷேகம் பண்ணி பவர் பண்ண முடியும், சக்தி ஏற்ற முடியும். இந்த சக்தி உள்ளது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல நீங்கள் எல்லா பக்கமும் நீங்கள் அபிஷேகம் பண்ணியிருப்பீங்க. நான் மாசாணி அம்மனுக்கு கல் சிலையில் அபிஷேகம் இங்கே மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். பால் குடம், இளநீ, உங்களுக்கு என்ன விருப்பமோ குடத்தில் கொண்டு நீங்கள் உங்கள் கையால் கொண்டு இந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணலாம். உலகிலேயே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மண் சிலை தான் பார்த்துருப்பீங்க. கல் சிலை இங்கே கருப்பராயன் கலாமணி சாமி திருக்கோயிலில் இங்கே மட்டும்தான் மாசாணி அம்மனுக்கு கல் சிலை. நீங்கள் சுத்தமாக உங்கள் கையால் எடுத்துகிட்டு இந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணலாம். நீங்கள் எல்லா தெய்வத்துக்கு பண்ணியிருப்பீங்க கருவளை கூட போய், ஆனால் நீங்கள் மாசாணி அம்மனுக்கு பண்ணியிருக்கீங்களா? நிச்சயமாக கிடையாது. ஏன்னா நீங்கள் பண்ணியிருக்க முடியாது. கல் சிலையில் இங்கே மட்டும்தான் மாசாணி அம்மன் முதல் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் உங்கள் கையால் பண்ணுறியோ அதிர்ஷ்டம் இங்கே மட்டும்தான் இருக்குது. ஒருத்தர் ஒரு நாள் சாப்பாடு போட்டாவே நம்ம அதை வாழ்க்கை ஊற நினச்சி பார்க்குறோம். ஆனால் நம்ம ஒரு நாள் அபிஷேகம் பண்ண அந்த தெய்வம் நம்மளை விடுமா? நம்ம நினச்ச காரியம் எல்லாத்தையும் நம்மளுக்கு நடத்தி கொடுத்துக்கும். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நடத்தி கொடுக்கும்னா, குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு நிறைய பேருக்கு. போன வருஷம் மாலை இங்கே அபிஷேகம் பண்ணவங்களுக்கு இந்த வருஷம் நிறைய பேர் திருமணம் நடந்திருக்கு. 3 நாள் போடலாம், 5 நாள் போடலாம், நீங்கள் அன்றைக்கே காலையிலையும் கூட போடலாம். மாலையும் போட்டு வரலாம், மாலை போடாமையும் சுத்தமாக இருந்து தீர்த்த கூட எடுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை செய்யுங்க. ஆனால் அந்த வாய்ப்பை மட்டும் நீங்கள் தவற விட்டுறாதீங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பூஜை முடிச்சோடனே கருப்பராயனோட திருவிளையாடல் இருக்குது, அருள்வாக்கும் இருக்குது, அன்னதானம் சிறப்பாக 2-3 நாளைக்கு அன்னதானம் இருக்குது. எல்லாம் சந்தோஷமாக எங்கேருந்து வந்தாலும் தங்கறதுக்கு இங்கே வசதி இருக்குது. நீங்கள் எங்கேருந்து வேணாலும் வரலாம். நீங்கள் சந்தோஷமாக குடும்பத்தோடு இந்த திருவிழாவில் கலந்து உங்களுடைய கஷ்டங்களையும் நீக்கி இங்கே இருக்கிற மகிமையும் தெரிஞ்சுட்டு போகணும். எல்லா பக்தர்களையும் மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் கூப்பிட முடியாது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் உங்கள் வீட்டில் ஒருத்தராக நினச்சி இந்த திருவிழாவில் கலந்துக்காங்கன்னு சொல்லிவிட்டு உங்களை அன்போடு வருகன்று உங்களை வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். ஆசானி தாயே மாமாசானி தாயே, ஆசானி தாயே மாமாசானி தாயே. உலகாளும் ஈஸ்வரியே மாசாணி தாயே, உலகாளும் ஈஸ்வரியே மாசாணி தாயே. ஆனைமலை வாழும் எங்கள் அரசாளும் தேவி, அருள்கொண்டு எங்களையும் காப்பாயேதாயி. ஆனைமலை வாழும் எங்கள் அரசாளும் தேவி, அருள்கொண்டு எங்களையும் காப்பாயேதாயி. ஆசானி தாயே மாமா.